அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் பார்த்துடலாமா? சின்ன வயசுலேருந்தே இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறது, படம் வரைகிறது அப்படின்னாலே எனக்கு பயங்கர அலர்ஜி. உண்மையை சொல்லணும்னா தலைகீழ நின்னாலும் இந்த படம் வரைகிறதுலாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது, வரவும் வராது. அதுதான் உண்மை. பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் ஃபுட் அண்ட் ஃப்ரூட் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பையனுக்கு வந்து மேங்கோ தீம் கொடுத்துருந்தாங்க. மேங்கோ மாதிரி சார்ட்டில் கட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் க்ரியேட்டிவாக பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கமாக என்னோடய சிஸ்டர் தான் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க இல்லாதனால நான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எப்படியோ ட்ரை பண்ணி ஒரு வழியாக அதை மேங்கோ மாதிரி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் எனக்கு மேங்கோ கிடைக்காதனால இருக்கிற ஃப்ரூட்ஸை வச்சு ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணுங்க அப்படின்றதுனால நான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் எல்லாமே பார்த்து இந்த ஆரஞ்சு, பனானா, கிரேப்ஸ் வச்சு இது எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தேன். ஓரளவு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பொண்ணுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ஏதாவது செஞ்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட வரகரிசி இருந்துச்சு. சரி, அதை வச்சே ஒரு பாயாசம் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெல்லம், பால் எல்லாமே சேர்த்து இந்த பாயாசம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். வரகரிசி பாயாசம் டேஸ்ட்டு சூப்பராக வந்துருந்துச்சு. இன்ஷால்லா ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஒரு வழியாக எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணி என் பையனுக்கு அந்த மேங்கோ எல்லாமே செட் பண்ணிவிட்டேன். யார் ஹாப்பியோ இல்லையோ அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு குதிச்சுட்டே இருந்தான். அந்த வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.